1001 பேனாக்கள் 910 பென்சில்கள் ஒரே எண்ணிக்கையில் பிரித்து கொடுக்கப்படுகிறது. அதாவது சமமாக பிரித்து கொடுக்குறாங்க. எனில் அதை பெறக்கூடிய அதிகபட்ச மாணவர்களின் எண்ணிக்கை. அதிகபட்ச அப்படின்னு கேட்குறதால நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறோம். ஹெச்சிஎஃப் இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 1001 910 இது 2லேருந்து 7வது 6வது பாட்டில் எதுலேயுமே போகலை. ஸோ நம்ம 7வது பாட்டு டேரெக்டாக போடுறோம். 4 7 7 பேலன்ஸ் 3 இருக்குது. அதுக்கப்புறம் 4 7 28 அதுக்கப்புறம் 2 இருக்குது. அப்போ 3 7 21. அப்புறம் இங்கேயும் 4 7 7 அதுக்கப்புறம் 2 இருக்குது. அப்போ 3 7 21 0. இதுலேயுமே 13வது வாய்ப்பில் தான் டேரெக்டாக போகுது. ஸோ ஓவர் 13 13 பேலன்ஸ் 1 இருக்குது. ஸோ ஓவர் 13 13. அதுக்கப்புறம் இங்கே 10 இருக்குது. ஹெச்சிஎஃப்ல நம்ம இதை பார்க்க வேண்டிய தேவையில்லை. இந்த ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னாலே நமக்கு 91 கிடைக்குது. இதுதான் அதிகபட்ச மாணவர்களின் எண்ணிக்கை. ஒருவேளை எத்தனை பென்சில்கள் ஒரு மாணவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 91 910/91 போட்டோன்னா ஒரு 91 91 910 அப்படின்னு கிடச்சிரும். ஒரு மாணவருக்கு 10 பென்சில் கிடைக்கும். அதே மாதிரி பேனாக்கு பார்த்தோன்னா 1001 இருக்குது. ஸோ இதை 91 வகுத்தோன்னா 11 பேனா கிடைக்கும். ஒரு மாணவருக்கு 11 பேனா கிடைக்கும்.